ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நேற்றுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ணோம் தெளிவாக நம்ம பார்த்தோம், டெமோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸோட மார்ச் 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவும் எப்படி உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 ஒன்வேர்டு சரியா, 15 ஒன்வேர்டில் 11 ஒன்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க சரியா. ஜஸ்ட் 4 ஒன்வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க சரியா. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்வேர்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஆன்சர் கீ நம்ம பார்க்கும்போது அது தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம் போது ஒன்வேர்ட்ஸோட ஆன்சரை நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டினில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து சம் கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு சரியா, அதுக்கப்புறம் ஹவு யூ வில் டிஃபைன் Q ஃபேக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Q ஃபேக்டர் அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆம்பியர் கிரிட்டிக்கல் லா சரியா, அதாவது ஆம்பியர் சுற்று விதியை நமக்கு என்ன சொல்வது கூறுக. எக்ஸ்பிளைன் தி ரீசன் ஃபார் தி கில்ட்ரிங் ஆஃப் டைமண்ட், வைரம் ஜொலிப்பதற்கான காரணத்தை விளக்குக. அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது 24வது கொஸ்டின் தான் நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவது கம்பல்சரி. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். 20வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குறுக்கீட்டு விளைவு வடிவமைப்பில் இரு அலைகளின் செறிவுக்கு இடையான விகிதம் 36:1 எனில் குறுக்கிடும் இரு அலைகளின் வீச்சுகளுக்கு இடையான விகிதம் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல், கிவ் இட்ஸ் யூனிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட் இஸ் மீன் பை ஆக்டிவிட்டி ஆர் டிகே ரேட், கிவ் இட்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரா தி சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் எ ஃபியூல், அதாவது ஃபுல் வேவ் ரெஃபெக்டர் சரியா, அதாவது ஒரு முழு அலைத்திருத்திக்கான மின்சுற்று வரைபடம் வரைக. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்மு தான் கேட்டிருக்காங்க. அதாவது 20 டிகிரி வெப்பநிலையில் ஒரு கம்பி சொல்லின் மின்தடை 3 ஆம்பியர் எனில் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.004 per டிகிரி செல்சியஸ் எனில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அந்த மின்தடையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டிட்டர்மைன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சரியா. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்ஸு தான் நமக்கு வந்து கம்பல்சரியில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வின்சன் மேக்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சம்ஸ் எல்லாமே வித் சொல்யூஷனோடு கொடுத்துருப்போம். அதனால் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 மார்க் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கிரிட்ஸ்கேப்பின் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல்ஸ் சரியா. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியங்கு விசை எவ்வாறு தூண்டலாம், அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னா அதாவது பிராண்ட் ஹேப்பர் வரிகள் என்றால் என்ன, சூரியனில் உள்ள தனிமங்களை கண்டறிவதில் அவை எவ்வாறு உதவுகின்றன அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் தரப்பட்டுள்ள மின் சுற்றில் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 2 நல்லியல்பு டையோடுகள் படத்தில் காட்டியவரை இணைக்கப்பட்டுள்ள மின்தடை 1 வழியே வாயு மின்னோட்டத்தை கணக்கிடுக, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஒளிப்பாதை என்றால் என்ன, ஒளிப்பாதையின் சமன்பாட்டை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகிறது என்பதை கூறுக, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏதேனும் 3 ஒளிமின் விளைவு விதிகளை எழுதுக, இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பல்சரி கொஸ்டின். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் அதாவது 1 kg நிறைவுள்ள 235.92 U பிளவுறும்போது வெளிப்படும் ஆற்றலை ஜூலில் கணக்கிடுங்க, ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொல்யூஷன் வந்து தெரிஞ்சுருக்கணும் சரியா. அப்போ தான் நம்ம சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிலை மின்னிலையின் கூலும் விதியினை கூறுக சரியா. 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஆக பிரிக்கும் போது எதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க், எதுக்கு 3 மார்க்கு அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் கீ அப்லோட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் சரியா. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து ஒளியின் வேகத்தை கண்டறியும்
ஃபியூசி முறையை விவரிக்கவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து சைக்ளோட்ரான் இயக்கும் முறையை விரிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவின் விவரித்து எண்ணாவது சினிமத்திற்கான நிபந்தனையை கூறுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணகத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும். எலக்ட்ரான் அலை இயல்பின் விவரிக்கும் டேவிட்சன் ஜெர்மர் சோதனை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். டேவிட்சன் ஜெர்மர் சோதனை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தை பெறுக. போர் அணுமாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதையின் ஆரம் மற்றும் திசைவேகத்துக்கான கோவையை அறிவிக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மின்காந்த அலையின் பண்புகளை கூறுக. இதுக்கு வந்து எப்படி மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கீயை பார்த்த அப்படின்னா நமக்கு தெரியும். சரியா? அடுத்து பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும். அதுக்கப்புறம் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஆன்சர் கீழே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா தெளிவாக உங்களுக்காக கொடுத்துருவோம். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி லைவாக உங்களுக்காக, அதாவது பப்ளிக் பேப்பரை வந்து நல்ல பசங்க எழுதின பப்ளிக் பேப்பர் உங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெமோ வீடியோ போட போகிறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நல்ல மார்க் நீங்கள் 12th ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.